ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்று முன் நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். neet.nta.nic.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை அகைன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு லாகின் பேஜ் கேட்குங்க. இதில் போயிட்டு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி பாஸ்வேர்டு ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு ஒரு செக்யூரிட்டி பின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த செக்யூரிட்டி பின்னை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ சரியாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யுவர் அட்மிட் கார்டு ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அண்ட் டிஸ்பிளே நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறது இது வரைக்கும் பாருங்கள், டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, இது நீட் யூஜி 2020 ஒரு அட்மிட் கார்டு ப்ரொவிஷனாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர், அதேமாரி உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன கேட்டகரி, என்ன கம்யூனிட்டி கேட்டகரி, அது எல்லாமே மென்ஷன் ஆகி வந்திருக்குங்க. கீழே QR கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் எக்ஸாமுக்கான டீட்டெயில். ஸோ நீங்கள் எந்த மீடியம் பேப்பர் எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாம் எந்த லாங்குவேஜ் எழுத போகிறீங்க அதை லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3/5/2026 அன்றைக்கி தாங்க எக்ஸாம் நடக்க போகுது. கரெக்டாக ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 1:30 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் 1:30 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்கூட்டி அதாவது 1:30 மணிக்குள்ளாரலாம் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. 1:30 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சென்டர் நம்பர் அண்ட் நேம், அதாவது எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான அந்த இடங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக ஸ்கூலில் காலேஜில் நடக்கும், அதனால் எங்கே நடக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண பொருள் அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க, என்றைக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான தேதி மென்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ அட்ரஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் சரியாக தெரியல அப்படின்னா அந்த சிட்டி இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ பார்த்தா இதில் ஒட்டுற மாரி இருக்கும். சேம் ஆஸ் அப்லோட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபோட்டோ இருக்கோ சேம் அதே மாரி ஃபோட்டோவை இதில் நீங்கள் ஒட்டுற மாரி இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த அட்மிட் கார்டில் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மை வச்சு ஒட்டுற மாரி இருக்கும். இதுவும் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 வேலையை முடிக்க பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நடக்குது பாருங்கள், அன்னைக்கு அந்த இண்டிவிஜுவலேட்டர் அவங்க முன்னிலையில் நீங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 3 பிளேஸில் மொதல் 2 பிளேஸ் ஃபோட்டோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் நீங்கள் முன்கூட்டியே ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு போயிடுங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது உடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டி, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் த கேண்டிடேட் அண்ட் த இண்டிவிஜுவலேட்டர் ஆர் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆஸ் இண்டிகேட்டட் இன் செக்ஷன் பிலோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு கிராஸாக நீங்களும் அந்த சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவலேட்டர் அவங்க சைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதில் மென்ஷன் ஆகிருக்கு எப்படின்னா, ஸோ இதில் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் அட் த டைம். ஸோ அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அட்மிட் கார்டோட. அதுக்கப்புறம் நோ கேண்டிடேட் ஷெல் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம். அதாவது கேட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்கூட்டியே முடிச்சாலும் வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் டைம் எப்போ முடியுதோ அப்போ தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எல்லாமே கரெக்டாக வந்து கேர்ஃபுல்லாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். சொல்லுற இடத்துல வந்து சைன் பண்ணுங்கள், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ விடுங்க, அதிலையுமே இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ நோ கேண்டிடேட் உட் பி அலோட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித்தவுட் அட்மிட் கார்டு. ஸோ இந்த அட்மிட் கார்டு இருக்கணும், கூடவே வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகிற மாரி இருக்குங்க. ஸோ ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி கார்டோ ஏதாச்சும் ஒரு வேலிட் ஐடென்டி ப்ரூஃபை கண்டிப்பாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அலோட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலோடு அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், ஸோ எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வரலாம், அதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் அப்ளிகேஷன் அதை கொண்டு போகலாம். இதெல்லாம் வந்து பேசிக் முன்கூட்டி ஒட்டிகிட்டே எடுத்துகிட்டு போங்க, மேபி அங்கே கூட போயிட்டு ஒட்டலாம். ஸோ இதாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்கும், போக போக கிளியர் ஆகிடும். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.